Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கரும்பு ஏற்றி வந்த லாரி மோதியதில் பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். செட்டிப்பாளையம் ஜே நகரை சேர்ந்த பாரதி என்பவர் பண்ருட்டியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கலெக்ஷன் ஊழியராக பணியாற்றி வந்தார். அவர் வழக்கம் போல் கலெக்ஷனுக்காக செட்டிப்பாளையம் பகுதியில் சென்றபோது கரும்பு ஏற்றி வந்த லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவலக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 3 ஆண்டுகளாக சுத்தப்படுத்தப்படாமல் உள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த கிராமத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டி திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பராமரிப்பில்லாத காரணத்தால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேற்கூரை உடைந்து தொட்டியின் உள்ளே விழுந்த நிலையில் அவை சுத்தம் செய்யப்படாமல் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த உப்புளியபுரத்தில் கோவில் நிலத்துக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டனர். உப்புளியபுரம் தெற்கு விசுவாம்பாள் சமுத்திரம் பகுதியில் உள்ள மாரியம்மன் மற்றும் விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தியாகராஜன், செல்வம் ஆகியோர் ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளனர். மேலும் அந்த இடத்தில் கோவிலை புனரமைக்க விடாமல் எதிர்ப்பு தெரிவித்ததால் கொதித்தெழுந்த ஊர் பொதுமக்கள் துறையூர் வட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் கோவில் இடத்தை அளந்து ஆக்கிரமிப்பு பகுதிகளை குறியிட்டு உறுதி செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 8 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலவேளம்பேட்டை அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை புதுப்பிக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதனால் மக்கள் சாலை பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பேரூராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து பிரிவு ஒப்பந்த தொழிலாளர்களையும் தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்யவும், நிரந்தர துப்புரவு பணி மற்றும் குடிநீர் உள்ளிட்ட இதர பணிகளை தனியார் மயமாக்கும் அரசாணையை ரத்து செய்யவும் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சித்தியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொன்ற இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருமுக்காணிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பணம் கொடுக்கல் வாங்கலில் சித்தி லட்சுமியிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் லட்சுமியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்துள்ளார். இதையடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட ரமேஷுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து சிவகங்கை மகிழா சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். வேப்பந்தட்டை வட்டம் என் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை, அவரது மனைவி கலா, மகன் சிவா ஆகிய மூவரும் விவசாய நிலத்தில் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மூவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. திறனற்ற நிர்வாக ஆட்சியில் விவசாயிகள் கடன் தொல்லையால் உயிரை மாய்த்து கொள்வது தொடர்ந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் லாடனேந்தலில் தனிநபருக்காக சுடுகாட்டை ஆக்கிரமித்து நடைபெறும் பால கட்டுமான பணிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைகை ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுமான பணிகள் கடந்த 2022இல் 18 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டன. வைகை ஆற்றினுள் பாலத்திற்கான பணிகள் முடிவடைந்த நிலையில் கரை பகுதியை இணைக்கும் பணி நடந்து வருகிறது. லாடனேந்தல் கிராமத்திற்கான பொது சுடுகாட்டின் 40 சென்ட் பரப்பளவில் பாலம் அமைய உள்ள நிலையில் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாடனேந்தல் கிராமம். இந்த லாடனேந்தல் கிராமத்துக்கு ஒரே பொது மயானம் இந்த மயானம் தான். இந்த பாலம் பயன்பாடு பக்கத்து ஊருக்கு பயன்பாடுன்றதுக்காண்டி எங்களோட வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் அழிக்கிறாங்கண்ணே. இந்த பாலம் ஸ்கெட்ச் போட்ட ஸ்கெட்ச் பழைய ஸ்கெட்ச் அப்படி இருக்குங்கண்ணே. இப்ப சில பேர் தூண்டுதல்னால இந்த பாலம் இப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சுடுகாட்டோட பாதிக்கப்பட்டுச்சுன்னா 5000 தலைக்கட்டு, அதுவும் லாடனேந்தல் கிராமம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில ஆண்டுகள்ல 10,000 தலைக்கட்டு ஆனாலும் ஆட்சேபனை இல்லை. இதுக்கு எங்களுக்கு தேவையான
ஒரே சுடுகாடு. இந்த சுடுகாடுக்கு போதுமான இடம் இல்ல. சுடுகாடு அளந்து கொடுக்கணும் எங்களுக்கு மெயினா. திருவண்ணாமலை அடுத்த காஞ்சி அருகே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ரஞ்சித், ஏழுமலை ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த அருண் பாண்டியன், மோகன்குமார் ஆகிய இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். காஞ்சி அருகே தொடர் விபத்து காரணமாக இளைஞர்கள் பலியாகி வருவதால் அப்பகுதியில் உள்ள 3 டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டாஸ்மாக் கடைகளை அமைத்து ஸ்டாலின் அரசு மக்கள் உயிருடன் விளையாடிக் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்தனர்.